வணக்கம் நண்பர்களே. தேர்தல் முடிந்து 2 நாள் ஆயிடுச்சு. வருகிற 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அடுத்த ஆட்சியாளர் யார் அப்படிங்கிறது தெளிவாயிடும். ஆனால் இடைப்பட்ட காலம், அதாவது 24ஆம் தேதியிலிருந்து அந்த மே 4ஆம் தேதி, இந்த இடைப்பட்ட அந்த 10 நாட்கள் இருக்க, இந்த 10 நாட்களும் சோசியல் மீடியாவும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் சரி, அதே போல பொதுமக்களும் சரி, இந்த வாக்கு முடிவே என்னவா இருக்கும், இவ்வளவு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம், யாருக்கு அதிக வாக்கு கிடைக்கும், இந்த தற்கொலைகளுக்கு என்ன பொசிஷன் கிடைக்கும், அவங்க எவ்வளவு வாக்குகளை பிரிப்பாங்க, இந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் இணையம் முழுக்க, மீடியா முழுக்க தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அந்த இப்போ அண்மை கால தேர்தலில் பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக சோசியல் மீடியா அதிக ஆதிக்கம் செலுத்திய தேர்தல் அப்படின்னா அது இந்த 2026 தேர்தல் தான். அதிலும் இந்த அளவுக்கு பெரிய பேசு பொருளாக இந்த வாக்குப்பதிவு சதவீதம் மாறினதெல்லாம் இப்போதான். ஏன்னா இதுக்கு முன்பெல்லாம் 68 லட்சம்லாம் வாக்கு எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அன்னைக்கெல்லாம் யாரும் அதை பற்றி பேசவே இல்லை. போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு 1/2 கோடிக்கு மேலே அதிகமாக வாக்காளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க வாக்குகளை, அப்படிலாம் யாரும் பேசவே இல்லை. ஆனால் இந்த தேர்தலில் மட்டும் அதை பெரிய விஷயமா மாற்றினது யாருன்னா, மொத்தமும் அதற்கான அந்த மொத்த கிரெடிட்டும் மீடியாவுக்கு தான். மீடியாவுக்கும் இந்த சமூக வலைத்தளங்களுக்கு தான் சேரும். அதே போல் போகிற வர்ற அத்தனை பேருமே இந்த தேர்தல், இந்த வாக்குப்பதிவு, இதை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு விழிப்புணர்வு, ஒரு ஆர்வம், அப்படித்தான் அதை எடுத்துக்கிறோம். அந்த ஆர்வத்தில் அவங்க நிறைய பேசுகிறாங்க, நிறைய அனுமானங்கள், நம்மெல்லாம் யோசிக்காத கோணங்களில் இருந்தாலும் அவங்களுக்கு ஐடியா வருது. அந்த ஐடியா அவங்க பகிர்ந்துக்கிறத பார்க்க முடியுது. இதில் வதந்திகள், அதாவது உண்மையான செய்தி போலவே வதந்திகளை பரப்புகிறாங்க. அதில் முக்கியமானது 4 வதந்திகள் இன்னைக்கு நான் பார்த்தது. ஒரு வதந்தி, அதாவது முதல்வர் இத்தனை நாள் ஓய்வு ஒழிச்சல் எல்லாம் அவர் தேர்தல் வேலை பார்த்தாரு. அதுவும் பிரச்சாரமெல்லாம் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு இணையாக இன்னொருத்தரை சொல்ல முடியாது, அப்படி ஒரு தீவிர பிரச்சாரம். அதான் காலையில் ஒசூரில் இருக்கார், மாலையில் இங்கே திருவொற்றியூரில் இருக்கார். ஒசூர் எங்கே இருக்குது, திருவொற்றியூர் எங்கே இருக்குது, பிரச்சாரம் அவ்வளோ இடத்துலையும். இங்கே சென்னையில் கிட்டத்தட்ட 5 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணுறாரு. எப்படி இதெல்லாம் சாத்தியம்னு நம்ம பிரமிக்கிற அளவுக்கு அவரது பிரச்சாரம் இருந்தது. அதே போல் துணை முதல்வர், இவங்களுடைய பிரச்சாரங்களெல்லாம் அதிபயங்கரமாக இருந்தது. களத்தில் அவங்களுடைய பணி அயராத ஒரு உழைப்பு. அப்படி ஒரு உழைப்பை கொட்டிட்டு அதுக்கப்புறம் தேர்தல் கள நிலவரமெல்லாம் எப்படி இருக்குது, வாக்குகள் எப்படி பதிவாகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் பிரதிநிதிகள் இருக்காங்களே அவங்களோடெல்லாம் பேசிட்டு அவர் கொடைக்கானலுக்கு ஓய்வுக்காக புறப்பட்டார். இன்னும் ஒரு 4-5 நாள் அங்கே இந்த கிளைமேட்டு மாறணும், ஒரு கொஞ்சம் மாறுதலுக்காக இருந்துட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறார். இது 2 நாட்களுக்கு முன்பே அறிவிக்கப்பட்டது. தேர்தல் முடிந்த அடுத்த நாளே முதல்வர் ஓய்வுக்காக கொடைக்கானல் போவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து செய்தி என்னென்னா, வாக்குப்பதிவு நிலவரம், வாக்கு யாருக்கு எவ்வளோ போயிருக்கு, இதெல்லாம் ஸ்டாலினுக்கு, முதல்வர் ஸ்டாலினுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. அதனால் அவர் அப்செட் ஆகிட்டார். ஸோ தன்னுடைய கொடைக்கானல் பயணத்தை ரத்து பண்ணிட்டாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. காலையிலே போட்டுட்டாங்க. அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆஸ் பர் ஷெட்யூல் அவர் கொடைக்கானல் கிளம்பி போயிட்டாரு. ஆனால் செய்திகளை எப்படி திரிக்கிறாங்க, பொய்களை எப்படி பரப்புறாங்க, அதாவது உண்மை போலவே பரப்புறது. அப்புறம் 2வது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளிருந்து சில தகவல்கள் வந்துருச்சு. எப்படி அங்கே இதில் ஸ்ட்ராங் ரூமில் வச்சுக்கிறாங்கல்ல வாக்குகள் பதிவான பெட்டிகள், அந்த பெட்டிகள்லேருந்தே எடப்பாடி பழனிசாமிக்கு ரகசிய தகவல் வந்துருச்சா. அதனால் ரொம்ப அப்செட் ஆகிட்டு அவரை தன்னுடைய அடுத்த வெளியூர் போக இருந்த பயணத்தெல்லாம் ரத்து பண்ணிட்டு வீட்டிலே உக்காந்துட்டாரு, கவலையோடு உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு போட்டாங்க. பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கேயும் இன்னொரு செய்தி, அது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கு நாளைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், குறிப்பாக தலைமைச் செயலக அந்த அதிகாரிகளெல்லாம் அவருக்கு அப்பாயின்மெண்ட் அவர்கிட்ட கேட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி. அவ்வளவும் பொய் தான். பட் அது எப்படின்னா உண்மை மாதிரியே, அதாவது திமுக தேர்தலில் தோற்க போகுது, அதிமுக ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோதான். வேற மாதிரி ஏதாவது ஆபாசமாக சொல்லிடலாம்.
பட் இவங்களுக்கு ஒரு இதில் வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தி. கடைசியாக சொன்னது தான் ரொம்ப உச்சகட்டம். அது என்னன்னா, முதல்வருடைய மருமக சபரீசனும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயம் சந்திச்சிட்டாங்க. இன்று காலை சந்திப்பு நடந்தது. பிக் பிரேக்கிங் இது நடந்தது அப்படின்னு இன்னொரு செய்தி. அதாவது சமூக வலைத்தளங்கள் எந்த அளவுக்கு தவறாக கையாளப்படுகின்றன, மோசமாக கையாளப்படுகின்றன, எப்படி ஒரு மோசமான ஒரு சூழலை இந்த சமூகத்தில் நிலவுவதற்கு அது உதவுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செய்திகளெல்லாம் ஒரு சான்று. அதே போல் நிறைய அனுமானங்கள் அவரவருக்கு தோன்றியதெல்லாம் வந்து ஒரு அனுமானமாக செய்தியாக பரப்புகிறாங்க. ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு தேர்தல் கணிப்பாளராக மாறிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க. அவங்க ஒரு ஏதாவது ஒரு பூத்துக்கு போயிருப்பாங்க, ஓட்டு போட்டிருப்பாங்க, அப்புறம் அங்கே சுற்றி கவனிச்சிருப்பாங்க. அதை வச்சுட்டு வந்து அவங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தேர்தல் கலர் நிலவரம் தான், தேர்தல் ரிசல்ட் இப்படி தான் வரப்போகுது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும். இப்போது உதாரணத்துக்கு வந்து விஜயோட கட்சிக்கு 5லிருந்து 40% வரைக்கும் அவங்க ஒரு ரேஞ்சுக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்க பார்த்ததை வச்சு 40% வரைக்கும் வரும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அது எங்கேருந்து வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. இன்னும் பலர் இந்த மாதிரி. அப்புறம் பார்த்தா யாரை கேட்டாலும் வந்து டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அரசின் நலத்திட்டங்கள், திமுக அரசின் நலத்திட்ட உதவிகளை பெற்ற பெரும்பாலான பெண்கள் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியையும் வந்து பரப்புகிறாங்க, தொடர்ச்சியாக பரப்புகிறாங்க. இதையெல்லாம் செய்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களித்து பழக்கமில்லாத சோம்பேறி கூட்டம் ஒன்று இந்த மாதிரி செய்தியை வந்து தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தேர்தலில் ஏன் வந்து திரும்ப திரும்ப இந்த தாவேக்கா இந்த மாதிரியான செய்திகளை அதிகமாக பரப்புது? இதில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஒன்றும் இல்லை, ஒரு குறுகிய காலத்தில் ஒரு சந்தோஷமாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர்கள் வெற்றி பெற போகிறதில்ல. கலை யதார்த்தம் என்னன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். என்ன நடக்குதுன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அவங்க வெற்றி பெற போகிறதில்ல. ஆனால் வெற்றிக்கு அருகில் நாங்கள் வந்துட்டோம், அல்லது நாங்கள் அடுத்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சில நேரேட்டிவ்ஸ், சில ஒரு விஷயங்களை வந்து அவங்க செட் பண்ணுறாங்க. அவங்க இப்போ பாருங்கள், அடுத்து எக்ஸிட் போல் வரப்போகுது. 29ஆம் தேதி மாலையே வந்து எக்ஸிட் போல் வரப்போகுது. அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது எடுத்துட்டாங்க. தேர்தல் முடிந்த அன்னைக்கே வந்து எடுத்துட்டாங்க. அதற்கு அடுத்த நாள் சில இடங்கள்லாம் எடுத்தாங்க. அவர்கள் அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எடுத்தவங்கக்கிட்ட தானாக முன்வந்து போய் கருத்து சொன்ன பலரும் யாருன்னா தாவைக்காவை சேர்ந்தவர்கள். இந்த தாவைக்காவுக்கு ஓட்டு போட்ட அல்லது போலியாக மைய வச்சுக்கிட்டு போய் நின்னவங்க, ஆமாம், வெறுமனே மைய மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஓட்டு இல்லாத பசங்கள்லாம் வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டிருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பசங்கள்லாம் வந்து தாங்களாக முன்வழியே நான் அவங்களுக்கு தேடி தேடி போய் ஒவ்வொரு வாக்காளரையும் பிடிச்சு நீ யாருக்கு வாக்களிச்ச சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டுறதை விட, நான் தங்களை தேடி வராங்கல்ல, அவங்க ஈஸியான ஒரு டேட்டா ஈஸியாக கிடைக்குது இல்லை, அப்படி நிறைய பேர் போயிட்டு அவங்ககிட்ட தகவல் சொல்லி இதில் அந்த எக்ஸிட் போலில் தாவேக்கா மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் அவங்களுக்கு கிடைக்குது, நிறைய வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு அவங்க இந்த வேலையை வந்து பார்த்ததா நமக்கு தகவல் கிடைச்சிது. நானும் கூட வந்து அதை சில இடங்களில் நான் பார்த்தேன். இப்போது எக்ஸிட் போலுக்காக ஒருத்தர் போகிறாரு, ஒரு பேட்டி எடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவரை தேடி ஓடுறாங்க. இதுக்கு முன்னெல்லாம் அப்படி இல்லை. அவர் தான் வந்து வாக்காளர்களை தேடி தேடி போனோம். அதுவும் பல வாக்காளர்கள் ஓட்டு போட்ட பிறகு கூட யாருக்கு போட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. போன தேர்தல் வரைக்கும் அப்படி தான் இருந்தது நிலைமை. இந்த தேர்தலில் இந்த கணிப்புக்காக போனாங்களே அந்த பத்திரிகையாளர்களுக்கே வந்து அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நம்ம கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க, இங்கே தேடி வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தேடி போய் சொன்னவங்கெல்லாம் யாருன்னா இந்த தாவேக்கா பசங்க தான். அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கனவுலையாவது ஒரு சிஎம்மாக இருந்துடணும், ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு அசம்ஷன்லேயே வந்து நம்ம அப்படி சுகமாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அப்படித்தான் வந்து இந்த எக்ஸிட் போலுக்காக வந்து பலர் இது போல் பேசுனதை பார்க்க முடிஞ்சுது. ஆனால் களத்தில் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. ஓட்டு போட்ட அந்த மக்கள் இருக்காங்க, இன்னும் அவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட்ட உடனே காணாமல் போயிடல, இன்னும் இருக்காங்க. அதே போல் இந்த தாவேக்காவுக்கு வாக்களித்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த பசங்க உண்மையில் வாக்களித்தவங்க யார், வாக்களிக்காமல் வேடிக்கை பார்த்தவங்க யார், அல்லது ஓட்டே இல்லாமல் வெறும் ஐடி கார்டை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தவங்க யார், இது எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அதனால்
இவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை வந்து பில்டப் பண்ணி காட்டுறாங்க. அது உண்மை அல்ல. அவர்களுக்கு 10% வாக்குகள் அல்லது 12% வாக்குகள்ங்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஏன்னா இந்த திமுக மற்றும் அதிமுக இந்த இரு பெரிய கட்சிகளும் அந்த இரு பெரிய கூட்டணிகளும், கட்சிகள்ன்றதை விட கூட்டணி, ரெண்டும் மெகா கூட்டணி தான். அதில் திமுக மிகப்பெரிய கூட்டணி. எடப்பாடி பழனிசாமியும் வந்து ஒரு கூட்டணியை வந்து அவருக்கு கட்டினார். இந்த இருவரும் சேர்ந்து 75% வாக்குகளை பெறுகிறார்கள். அதுதான் களத்தில் இருக்கிற யதார்த்தம். 75%இருந்து 80% வாக்குகள் யாருக்கு கிடைக்குதுன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கிடைக்குது. குறிப்பாக திமுகவுக்கு 40% வாக்குகள் உறுதியாகி இருக்கு. ஏன்னா இந்த திமுக வந்து வெறும் கற்பனையிலேயோ அல்லது சும்மா குத்துமதிப்பாவோ அடிச்சு விடல. அவங்க எல்லாமே வந்து டேட்டா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற இந்த களத்தில் இப்போ இருக்கிற நிலவரப்படி ரொம்ப சயின்டிஃபிக்காக எலெக்ஷன் வேலை பார்க்குறது யாருன்னா திமுக தான். திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இன்டாக்டாக இருக்காங்க. அதுங்களுக்குள்ள சின்ன சின்ன முரண்கள் இருக்குது, சண்டைகள் இருந்தது. முழுசாக ஓட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிருக்கா, அந்த ஜெல் ஆயிருக்காங்களா அவங்கெல்லாம் அப்படின்ற கேள்விகள் எழுந்தாலும் கூட உண்மையில் நீங்கள் களத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். திமுகவோட மற்ற கட்சிகள் தேமுதிகவாக இருக்கட்டும் விசிகவாக இருக்கட்டும் அவர்கள் எந்த அளவு இணக்கமாக பணியாற்றினாங்கன்றத கிராம அளவில் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவர்கள் உண்மையிலேயே 100% வந்து உழைப்பை போட்டு வந்து அவங்க தேர்தல் வேலை வந்து பார்த்துருக்காங்க, ஓட்டு கேட்டு போயிருக்காங்க, ஓட்டு சேகரித்தாங்க. அதனால் அவர்களுக்கு அந்த கூட்டணிக்கு அவர்களுக்கு வரவேண்டிய வாக்குகள் கிட்டத்தட்ட 98% வந்து வந்திருக்காங்க. அந்த 1% வந்து ஒரு சின்ன சின்ன மனத்தாபத்தால் வராமல் போயிருக்கலாம், ஓட்டு போடாமல் போயிருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் திமுக கூட்டணிக்கு இந்த 40% சாலிடான வாக்குகள், அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. அதே போல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு நிச்சயமாக வந்து 30% 33% வாக்குகள் 100% சொல்லலாம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவர்களும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளும் அதற்கு உழைத்தாங்க. இதில் சந்தேக கண்கொண்டு பார்க்க வேண்டியது யாருன்னா பாஜகவை தான். ஏன்னா பாஜக தான் ஆரம்பத்தில் எவ்வளோ தூரத்துக்கு அவங்க அடம் பிடிச்சாங்க, ஸ்டண்ட் அடித்தாங்க, எவ்வளோ பேசினாங்க, அவங்களுக்குள்ளே எப்படி முட்டி மோதிக்கிட்டாங்க எல்லாத்தையும் பார்த்தீங்க. அதிமுக வர்சஸ் பாஜகன்னு இருந்தது கூட்டணி இருந்தால் கூட. ஆனால் நேரமாக தேர்தல் நெருங்க பாஜக அமைதியாயிட்டாங்க. சொல்லப்போனால் சில இடங்கள்ல தேர்தல் வேலை பார்த்தாங்களானே தெரியல. இப்போ வானதி சீனிவாசன்லாம் அவ்வளோ பேசுவாங்கல்ல, அவங்க அமைதியாயிட்டாங்க. ஸோ அவர்களுக்கு ஏதோ ஒரு கணக்கில் வந்து அவங்க அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. ஆனால் தேர்தல் கூட்டணி அது களத்துக்கு வந்த பிறகு வந்து அந்த மாதிரியான கள்ளக்கணக்கெல்லாம் போடுவாங்க அப்படிங்கிறத ஒரு அனுமானத்துக்கு வேணால் நீங்கள் சொல்லலாமே தவிர மற்றபடி ரியலாக வந்து அது நடக்குமான்னு தெரியல. அவர்களும் களத்தில் வந்து உழைச்சாங்க. அந்த உழைப்புக்கு நிச்சயமாக 30% 32 33% வாக்குகள் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். இப்போ இந்த இரண்டு அணிகளும் சேர்ந்து 73% 75 76% வாக்குகளை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. அவர்கள் வாக்கு அவர்களுக்கே உரிய வாக்கு இது அவங்களுக்கு போயிடுச்சு. இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஆர்வத்தோடு வருகிற ரசிகர்கள், இவங்க வாக்குகள் தான் வந்து விஜய்க்கு வாக்குகளாக போதே தவிர இந்த ட்ரெடிஷ்னல் ஓட்ஸ், அதாவது பரம்பரையாக வாக்களித்தவங்க இருக்காங்களே அவருடைய வாக்குன்றது நிச்சயமாக தாவேகா அல்லது விஜய்க்கு மிக குறைந்த அளவுக்கு தான் போயிருக்கும் அப்படின்னு தான் வந்து கலை யதார்த்தம். பல அனுமானங்கள் அதே போல் தரவுகள் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ தாவேகாவுக்கு இந்த இரண்டு தரப்பிலிருந்தும் போயிருக்கிற வாக்குகளுங்கிறது அதிகபட்சம் 6-7% வாக்குகள் தான் அவங்களுக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள், அதே போல் அதிமுக வரவேண்டிய வாக்குகள், அதே போல் இளைஞர்களின் வாக்குகள், இதெல்லாம் சேர்ந்தா இவ்வளவு வாக்கு தான் வந்து அந்த தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கோம். இந்த ஆர்வ கோளாறுகள் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, அவங்க போட்ட ஓட்டு இதெல்லாம் சேர்த்தா 8-10% வாக்குகள் தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கோம். அதுதான் சரியாகவும் இருக்கும். கணிப்பதற்கு சரியானது அதுதான். அப்புறம் சீமான் ஏற்கனவே 8% மேலே எடுத்த சீமான் அவருடைய ஓட்டிலிருந்து அவருக்குன்னு வந்த வாக்குகளிலிருந்து சில ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து விஜய்க்கு போயிருச்சுன்னு வச்சா கூட சீமானும் கூட ஒரு 6-7-8% வாக்குகளை பெறுவார் இந்த தேர்தலில் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஏன்னா அவருக்கு இவன் சொல்கிறானே
விஜய்க்கு வந்து வெளிநாட்டு இருந்தெல்லாம் வந்து ஓட்டு போட்டாங்க, ஃப்ளைட் பிடிச்சி வந்தாங்கன்னு. உண்மையிலேயே ஃப்ளைட் பிடிச்சி வந்து இதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டு போன பல வாக்காளர்கள் அவங்க பதிவுகளை வந்து எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதனால் இவன் டுபாக்கூர் பையன், இவன் சும்மா வந்து டூப் போடுறான். ஆனால் உண்மையிலே போட்டு போன நாம் தமிழர் வாக்குகள் அவங்களும் இருக்காங்க இல்லையா? ஸோ அவர்களுக்கு இந்த கிடைச்சிருக்கோம். இன்னும் மற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, சசிகலா, புதிய தமிழகம், இப்படி நிறைய பேர் வந்து களத்தில் நிற்கிறாங்க. அவர்களுக்கு உரிய வாக்குகளை வந்து அவர்கள் பெற்றிருப்பார்கள். அப்போது நீங்கள் இவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கு கிடைச்சிருக்கிற வாக்குன்றது நம்ம சராசரியாக 10% சொல்லலாம். அவ்வளோதான், 10%. இதை வந்து நான் நானே திருப்திப்படுத்தி நான் சொல்லலை, அல்லது விஜயனுடைய எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க, விஜய் ஹேட்டர்ஸ், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதுக்கும் சொல்லலை. நம்ம அதாவது மேக்சிமம் கலை யதார்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, யதார்த்தமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சரியான ஒரு கணிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பார்வை. இதில் விஜய் மேலே முக்கியமான வந்து ஒரு குற்றச்சாட்டு, அது வழக்காக மாறும் அபாயம் இருக்குது. ஏன்னா குழந்தைகளை பயன்படுத்தி வாக்குகளை திருட முயன்றது. ஒரு வகையில் சிக்னல் வந்து குழந்தைங்களை காட்டி பிச்சை எடுக்கிறாங்களே அவங்களுக்கும், இந்த விஜய் மாமாவுக்கும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட அழுது அடம் பிடிச்சா அது ஓட்டு போட சொல்லு அப்படின்னு சொன்ன இந்த விஜய்க்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அவங்க குழந்தைகளை காட்டி பிச்சை எடுக்கிறாங்க, இவன் அதே குழந்தைகளை காட்டி ஓட்டு பிச்சை எடுக்கிறான். எவ்வளோ பெரிய அசிங்கம் இது! இந்த அசிங்கம் இதுவரை தமிழ்நாட்டு தேர்தலில் நான் பார்க்காத, இந்திய தேர்தல் வரலாற்றிலே வந்து நான் இது வரைக்கும் பார்க்கல. நான் கிட்டத்தட்ட நான் ஒரு 45 ஆண்டு காலம் தேர்தல் அரசியலை பார்க்குறேன். 45 வருஷத்துக்கு மேலே தேர்தல் அரசியலை பார்க்குறேன். இந்த அரசியலில் இந்திய அளவில், அகில இந்திய அளவில் எந்த தலைவரும் இப்படி கேட்டதில்லை, அல்லது எந்த நடிகரும் அரசியல்வாதியாக மாறின எந்த நடிகரும் இப்படி கேட்டதில்லை. தமிழ்நாட்டில் எந்த தலைவருமே வந்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான, ரொம்ப ரொம்ப கேவலமான டெக்னிக்கை பயன்படுத்தி நான் பார்த்ததில்லை. இப்போ அந்த மாதிரியான அந்த டெக்னிக்கை பயன்படுத்தினதுக்காக, குழந்தைகளை வாக்கு பிச்சை எடுப்பதற்காக பயன்படுத்தியதற்காக விஜய் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. விரைவில் அதை வழக்காக பதிவு செய்து அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகும் முயற்சியிலே வந்து இறங்கியிருக்காங்க. அது உண்மையிலே வந்து சரியானதும் கூட. இனி வரும் நாட்களில் இந்த மாதிரியான டெக்னிக்கை பயன்படுத்த யாரும் வந்து யோசிக்கணும். அதனால் இதை யாராவது ஒருத்தர் செய்யணும்னு நான் ஏற்கனவே முந்தல் வீடியோவில் கேட்டிருக்கேன். விஜய் மீது நிச்சயமாக நடவடிக்கை வழக்கு பதிவு செய்யணும்னு நான் கேட்டிருந்தேன். இப்போ வந்து ஒருத்தர் அந்த வழக்கை வந்து காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிருக்காரு. விரைவில் அது நீதிமன்றத்துக்கு போகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதுவரை பார்க்காத தேர்தல், இதுவரை நடக்காத பல விஷயங்கள் நடந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு டாக் இது வரைக்கும் வந்ததில்லை. அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. புதுசாக வர்ற ஒருத்தனுக்கு வாக்களிக்க கொஞ்சம் பைத்தியங்கள் அது அவசர கொடுக்கத்தனத்தால் வந்து அதை பேசு பொருளை மாற்றுச்சிங்க, அவ்வளோதான். அதுதான் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்ஸ்டாவையோ அந்த ட்விட்டரையோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா, சொன்னதையே திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் போய் கத்திட்டு வருதுங்க ஒரு கோஷ்டி. அது வந்து அதாவது அவங்க அதை ட்ரெண்டிங்கில் கொண்டு வர்றதுக்காக முன்னெல்லாம் என்ன வேலை பார்த்தாங்களோ அந்த வேலையை வந்து இப்போ திரும்ப செய்கிறாங்க. அப்படித்தான் இதை நீங்கள் பார்க்கணும். இது ஒரு பெரிய விஷயமா நினச்சி இதற்காக வந்து வருத்தப்படுறது, ஐயோயோ இவனுக்கு இவ்வளோ ஓட்டு வந்துடுமா, ஐயோயோ இப்படி ஆகிடுமா, இல்லை அப்படி மாறிடுமா, அப்படியெல்லாம் வந்து அங்கலாய்க்கிறது, இதெல்லாம் வந்து தேவையில்லாதது. ஏன்னா வாக்குகள் பதிவாகி விட்டன. அதை பற்றி நம்ம என்னதான் விழுந்து பேசினாலும் அங்கே என்ன விவரம் இருக்கோ, அங்கே என்ன வாக்குகள் பதிவாக இருக்குது, யாருக்கு பதிவாக இருக்குது, அதுதான் வெளியில் வரப்போகுது. அதை தாண்டி புதுசாக யாரும் ஒன்றும் அதை மேனிப்புலேட் பண்ணிட்டு போகிறதில்ல. தேர்தல் ஆணையம், இந்த தேர்தல் நடைமுறைகள், இது மேலே நம்பிக்கை இருக்கிறதால தான் இப்போ வரைக்கும் நம்ம இதை சொல்கிறோம். இந்த எந்திர வாக்குப்பதிவு முறையின் மீது நம்பிக்கை இல்லைன்றது வேற விஷயம். ஆனால் ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கை, சரி, இத்தனை கோடி மக்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்காது தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு கடவுள் மீது ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு தான் வந்து அமைதியாக இதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஸோ இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வருகிற மே 4ஆம் தேதி எண்ணப்படுகிற போது இந்த வீடியோ, நம்ம பேசுகிற இந்த வீடியோவை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உண்மையில் என்ன நிலவரங்கிறது அநேகமாக இப்போ நான் என்ன சொன்னனோ அதனோடு ஒத்துப்போகும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய நம்பிக்கை.